நீங்க டைவர்ஸ் பண்ணணுமா? எந்த நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை முழுமையா பாருங்க. குடும்ப நல நீதிமன்றங்கள், அதாவது ஃபேமிலி கோர்ட் பொதுவாக எல்லா மாவட்டங்கள்லயும் நிறுவப்பட்டிருக்கு. இது சட்டப்பூர்வமாக ஃபேமிலி கோர்ட் சட்டத்தால நிறுவப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான நீதிமன்றம். குடும்ப நல தொடர்பாக எல்லா வழக்குகளையும் நம்ம இந்த கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணணும். உங்கள் பகுதியில ஃபேமிலி கோர்ட் இன்னும் நிறுவப்படல அப்படின்னா சப்கோர்ட்ல சார்பு நீதிமன்றங்கள்ல மனு தாக்கல் செஞ்சுக்கலாம். இது மாத்திரம் இல்லாம எல்லா சார்பு நீதிமன்றங்களையும் எல்லா ஃபேமிலி கோர்ட்லயும் கேஸ் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. 5 விதமான சார்பு நீதிமன்றங்கள்லயும் குடும்ப நல நீதிமன்றங்கள்ல தான் மனு தாக்கல் செய்ய முடியும். முதலாவதா திருமணம் எங்க நடந்துச்சோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபேமிலி கோர்ட்ஸ். இரண்டாவதா கடைசியாக கணவன் மனைவி இணைவர்கள் எங்க வசிச்சாங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேமிலி கோர்ட்ஸ். மூன்றாவதா ரெஸ்பாண்டன்ட் எதிர்மனுதாரர் எங்க வசிக்கிறாரோ ரெசிடென்சியல் பிளேஸ் அங்க இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றம். மனுதாரர் பெட்டிஷனர் ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க ரெசிடென்சியல் பிளேஸ்லயே நம்ம மனு தாக்கல் செஞ்சுக்கலாம். இது மாத்திரம் இல்லாம எதிர்மனுதாரர் ரெஸ்பாண்டன்ட் ஒரு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, நீதிமன்ற ஆள்வரையருக்கு இல்லாத ஒரு பகுதிக்கு போயிடுறாரு அப்படின்னா பெட்டிஷனர் எங்க இருக்காங்களோ அதே இடத்துல மனு தாக்கல் குடும்ப நலம் தொடர்பாக எல்லா கேள்விகளும் நீங்க என்னிடம் கேட்கலாம். உங்கள் அனைத்து கேள்விகளும் வரவேற்கப்படுகிறது. சட்டம் தொடர்பாக இன்னும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பக்கத்தை பின்தொடருங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட கேள்விகளை நீங்க நேரடியாக என்ன தொடர்பு கொண்டு கேட்கலாம், போன் பண்ணி கேட்கலாம், மெசேஜ் பண்ணி கேட்கலாம், கமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.